கரூரில் ரயில் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்த அனைவருக்கும் உயர்தர சிகிச்சை வழங்க மாவட்ட நிர்வாகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே நடந்த இந்த விபத்தில் தனியார் கல்லூரி பேருந்து ரயிலுடன் மோதியதில் 25 பேர் காயமடைந்தனர். சிகிச்சைக்காக 23 பேர் அரசு மருத்துவமனையிலும் 2 பேர் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களை மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் எம்பி ஜோதிமணி நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, ரயில் வருவது தெரியாமல் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தார். ரயில் வருவது தெரியாமல் பேருந்து ஓட்டுநர் மாணவருடைய சத்தத்தின் அடிப்படையில் அவர் அந்த பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் பேருந்தினுடைய பின்பகுதி ரயில் மோதி 25 பேருக்கு இன்று காயம் ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 23 பேரும் 2 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 23 பேரில் ஒருவர் தாங்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக இங்கு முதல் சிகிச்சையை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். மற்றொருவர் வந்தவுடன் அவர்களுக்கான அந்த ஓபி கேஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு அவங்க புறப்பட்டாங்க. இப்ப 20 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில்